வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்துல போன ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில நீயா நானா நிகழ்ச்சியில வந்து தெரு நாய்களை ஆதரிப்பவர்கள், தெரு நாய்களால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்து விவாதம் பண்ணியிருந்தாங்க. அது தமிழ்நாட்டுல ஒரு பெரும் சர்ச்சையா, ஒரு பெரும் ட்ரால் மெட்டீரியலா, ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்கா போயிட்டு இருக்குது. ஸோ சமீபத்துல உச்சநீதிமன்றம் வந்து தெருநாய்களால பாதிக்கப்படக்கூடியவர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. தெருநாய்களால தெருநாய் கடிக்கிறதுனால ராபிஸ் நோய் அதிகமா பரவிட்டு இருக்குது. அது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல பகுதிகள்லயுமே வந்துட்டு இந்த நோய் பாதிப்பு அப்படின்றது அதிகரிச்சுட்டு இருக்குது. பல வைரலான வீடியோக்கள், பல நியூஸ் சேனல்ஸ், இங்க ரீஜனல்ல இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பல நியூஸ் சேனல்ஸுமே வந்துட்டு நாய்க்கடி, பொதுமக்கள் பொது இடங்கள்ல நாய்க்கடி வாங்கக்கூடிய வீடியோஸை வந்துட்டு செய்தி சேனல்கள் வெளியிட்டு இருந்தாங்க. பலரும் வந்துட்டு உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது. அதனால பொது இடங்கள்ல நாய்களுக்கு உணவளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தில்லியினுடைய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டாபிக் பத்தி தான் வந்துட்டு நீயா நானா விவாதம் பண்ணியிருந்தாங்க. நீயா நானா மாதிரியான தமிழகத்துல பொது ஜனங்கள் பார்க்கக்கூடிய விவாதங்கள், அது விஜய் டிவில இருக்கக்கூடிய நீயா நானா, ஜீ தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழா தமிழா, கலைஞர் டிவில இருக்கக்கூடிய ஒரு விவாத நிகழ்ச்சி. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலா வீட்ல அரசியல் சார்ந்த விவாதங்களை தாண்டி பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விவாதமா இருக்குது. ஸோ டெய்லி நியூஸ் சேனல்ல போடக்கூடிய விவாதங்கள அரசியல் சார்ந்தவர்கள், விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான விவாதங்கள வீட்ல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கூட வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு விவாதமா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விவாதங்கள் பெரும்பாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ஒன் சைடடா தான் இருக்கும். ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறோம். சாதி வெறியர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஜீ தமிழ்ல சாதி வெறியர்கள் இந்த பக்கம், சாதியை எதிர்க்கிறவங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரியான டாபிக்லாம் எடுத்து பேசினாங்க. ஸோ இந்த மாதிரியான டாபிக்லாம் அவர்கள் எடுக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க, அவர்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய அந்த டீம்ல இருக்கிறவங்க நல்ல நாலேஜான பர்சனா இருப்பாங்க. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு போனா போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ல பிஜேபிக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா வலதுசாரி ஆதரவாளர்கள்னு தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு போட்டு குத்து குத்துன்னு குத்துவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு இந்த பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் தெருநாய்களால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ஸோ இதுல நம்முடைய பார்வை என்ன அப்படின்னா, மனுஷனா நாயா அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷன் தான் முக்கியம், மனுஷனினுடைய உயிர் தான் முக்கியம். ஸோ அதில் நம்மளுடைய ஸ்டாண்ட் அதுதான். ஆனா இந்த விவாதம் எப்படி நடந்தது? ஸோ இதுல வந்துட்டு நாய் பிரியர்கள், நாய் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசினவர்கள் வந்துட்டு ட்ரால் செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இது முதல் நாள் ட்ரால் செய்யப்பட்டிருந்தது. அன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே பார்த்தோம்னா டிஎம்கேவினுடைய ஆதரவாளர்கள், திமுகவினுடைய ஐடிவிங் இவர்கள் எல்லாருமே வந்துட்டு எதிரா பேசின அம்மு அண்ட் படவா கோபி, இன்னும் சிலரினுடைய ஃபேஸ், அவங்க பேசின ஸ்லாங் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவர்கள் எல்லாரும் பிராமணர்கள் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல பிராமண வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ நம்முடைய சேனல்லையும் நிறைய பேர் வந்துட்டு நீ அம்பின்னு தெரியுது, உன்னை பார்த்தாலே அப்படி தெரியுது, இப்படி தெரியுதுன்ற மாதிரி கீழெல்லாம் வந்துட்டு இதற்கு முன்னாடியும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கூட கமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படின்றதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம், நாங்க பேருக்கு பின்னாடி சாதி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் யார் என்ன சாதி அப்படின்னு தேடக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ கிருபானந்த வாரியார் இந்த சாதியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச சமூகம் தான் வந்துட்டு திராவிட மாடல் சமூகம். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போடுறேன் பாருங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த விவாதத்துக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தவர்களை சாதிய தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அந்த விவாதத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கத்துல நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற டீம்ல ஒருத்தர் ரொம்ப நேரம், கோபிநாத்துக்கு அப்புறமா அவர் தான் அதிகமா பேசியிருப்பாரு, உமா மகேஸ்வரன். யாருன்னு பார்த்தோம்னா, அவர் முன்னாடி நியூஸ் 7ல இருந்தாரு, அதற்கப்புறம் ஒன் இந்தியா தமிழ்ல இருந்தாரு. இப்ப அவர் எந்த மீடியால இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ ஒரு நாலேஜான பர்சன் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். அண்ட் அடுத்தது ஒரு டாக்டர் பேசினாங்க, அதற்கப்புறமா ஒரு லாயர் இருந்தாங்க, அவங்க ஒரு கவுன்சிலரும் கூட. ஸோ இப்படியா வந்து இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாலேஜபிளான பர்சன் இருந்தாங்க. இந்த பக்கத்துல ஒரே ஒரு பையன் மட்டும்தான் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் அந்த ஒரு நேம்ல ஒரு பையன் மட்டும் பேசினாரு. ஸோ அவர் வச்ச ஒரு வேலிடான பாயிண்ட்டுமே நாய்களுக்கான கருத்தடை பண்றது, இந்த மாதிரியான விஷயத்துல பெரிய ஊழல் நடக்குது அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. ஸோ அதற்கு கிளாப்ஸ் வந்தது. அதை தாண்டி அந்த பையன் பெருசா அந்த ஒரு டைம் மட்டும்தான் அந்த பையன் பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் பேசினது எதுவுமே வரல. ஸோ இந்த விவாதம் எல்லாம் நடந்து முடிஞ்சு ட்ரால் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அம்மு அண்ட் படவா கோபி 2 பேருமே வந்துட்டு நாங்க நிறைய பேசணுங்க, அதெல்லாம் வரவே இல்லை, இவங்க வந்துட்டு எடிட் பண்ண வெர்ஷன் போட்டாங்க, அன்எடிட்டட் வெர்ஷன் போடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அம்மு அண்ட் படவா கோபி 2 பேரும் மீடியா ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்க. 2 பேருமே நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவங்க மீடியால தான் இருக்கிறாங்க. படவா கோபிலாம் நான் ஸ்கூல் டேஸ்லயே ஒரு மிர்ச்சியில இருந்தாரு. அம்முவும் அப்படிதான், நான் ஸ்கூல் டேஸ்ல பார்க்கும் பொழுதே அவர்கள் டிவில எல்லாம்
எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய மீடியால எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு எடிட் பண்ணி தான் போடுவாங்க அப்படின்றது தெரியாதா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கத்துல நம்ம இந்த விவாதத்தை பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு பெட் லவர்ஸ் அவர்கள் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நீங்க விவாதத்தை நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அந்த பெட் லவர்ஸ் சைட்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆட்களை நீங்க உட்கார வச்சிருக்கணும். நானும் நாய் வளர்க்குறேன் அப்படின்ற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க தகவல் கேட்டீங்கன்னா அவங்க என்ன மாதிரி தகவல்களை சொல்லுவாங்க. அந்த விவாதத்துல பேசின ஒரு டாக்டர் கோவா அண்ட் அகமதாபாத் 2 இடங்களும் ராபிஸ் ஃப்ரீ இடங்களா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கோபிநாத் மாதிரியான ஒரு அறிவார்ந்த மக்கள் இந்த மாதிரியான விவாதத்தை எடுக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் ராபிஸ் ஃப்ரீயான பகுதிகள் இருக்குது, அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத அவர் படிச்சிருக்கணும். அந்த விவாதத்துல சொல்லியிருக்கணும். கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் அவர் தான் சொல்லல, அவர் தான் படிக்கல. அந்த டாக்டர் சொன்னார் இல்லையா, அங்க கோவாலையும் அகமதாபாத்லயும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத அந்த டாக்டர் கிட்ட கேட்டு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அந்த டாக்டர் சொல்லியிருக்கலாம், எடிட்டிங்ல இதெல்லாம் நமக்கு தேவையா பாஸ், நமக்கு தேவையானது இவங்களை ட்ரால் பண்றது, அதனால இதை கட் பண்ணி தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி போட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்குள்ள வருது. அண்ட் கடைசியில கோபிநாத் வந்து படவா கோபி கிட்ட கேட்டாரு, ஏங்க கார்ல போறவங்களெல்லாம் வந்துட்டு நாய் கடிக்கிறதே இல்லையே, நடந்து போறவங்கள தானே கடிக்குது, ஸோ இதற்கு வந்துட்டு நடந்து போறவங்களினுடைய உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா நரம்பெல்லாம் புடைக்கிறதுக்கு கேள்வியை கேட்டாரு. கேள்வியெல்லாம் கரெக்ட் தான், கேட்க வேண்டிய ஆள் தான் தப்பு. படவா கோபி கிட்ட இந்த கேள்வி கேட்க தேவை கிடையாது. யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஆட்சியாளர்கள் கிட்ட கேட்கணும். யாருக்கிட்ட என்ன கேள்வியை கேட்கணுமோ அவங்க கிட்ட அந்த கேள்வி கேட்கறத விட்டுட்டு படவா கோபி மாதிரியான ஆட்களை பிடிச்சி, ஏய் இவங்களுக்கு நாய் கடிக்குது அதுக்கு நீ தான் காரணம், என்ன பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி பிடிச்சி குமுறுது என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்றது தெரியல. ஸோ நாம சொல்றது என்ன அப்படின்னா இந்த ஷோ இப்படிதான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு போய் நீங்க வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ நாங்க பேசினது வரலன்னா எப்படி வரும்? அது அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விவாதங்கள் சமூகத்துல ஏதாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குலாம் போகாதீங்க, மூட நம்பிக்கையெல்லாம் பார்க்காதீங்க, ஜாதகத்தெல்லாம் பார்க்காதீங்கன்னு எத்தனையோ ஷோ பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் நம்ம மக்கள் அவர்களினுடைய இது ஷோ அவ்வளோதான், என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சமூகத்துல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. 2 நாளைக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரால் மெட்டீரியலா வந்து இருந்திருக்குது. அவ்வளவுதானே தவிர இந்த ஷோல இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத வந்துட்டு நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர் தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா பேசினார். அவர் பேசின சில விஷயங்கள் மட்டும்தான் உருப்படியானதா இருந்தது. மற்றது எல்லாமே தேவையில்லாத அணிகள் மாதிரி தான் தெரியுது. நாம வந்துட்டு இப்பயும் சொல்றது என்ன அப்படின்னா, மனுஷனா நாயா அப்படின்னு கேட்டா மனுஷன் தான். உங்களுடைய நோக்கம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி தெரியல. அதை விட்டுட்டு இந்த பிரச்சனைய மடை மாற்றக்கூடிய வேலையா தான் தெரிஞ்சுது. இதுதான் வந்துட்டு நீயா நானா ஏற்படுத்திய தாக்கமும், அது ட்ரால் மெட்டீரியலா மாறின விஷயங்களும். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.